வணக்கம் நண்பர்களே. இயற்கை பாதுகாவலர் நியமிப்பதற்கு நீதிமன்றத்தின் நடைமுறைகள் என்னென்ன அப்படின்னு தெளிவுபடுத்துமாறு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அதற்கான பதிவு தான் இது. இயற்கை பாதுகாவலர் அப்படிங்கிற பேரே சொல்லும். இன்னொருவருக்கு பாதுகாப்பாக இருப்பது. யாருக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது? வயதின் காரணமாக, உடல்நிலையின் காரணமாக, மனநிலையின் காரணமாக தன்னைத்தானே பார்த்து கொள்ள இயலாதவர்களுக்கு பாதுகாப்பாக இன்னொருவர் இருக்க வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்டது தான் இந்த பாதுகாவலர், இயற்கை பாதுகாவலர் என்பது. இயற்கை பாதுகாவலர் என்ற வார்த்தையை சொல்லக்கூடும். அது இயற்கையாகவே அவர்கள் இன்னொருவருக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர்கள். யார் ஒருவருக்கு சிறந்த முறையில் பாதுகாவலராக இருக்க முடியும்? பெற்ற தாய் தகப்பன் என்று வேறு யாருமே இல்லை. அந்த காலத்தில் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தப்போ ஒரு குழந்தைய இன்னார் தான் பாதுகாவலராக இருக்கணுங்கிற அமைப்பே இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருந்த அனைவரும் அந்த குழந்தைக்கு வேண்டிய தேவைகளை செய்து கொண்டிருந்தார்கள். பிற்பாடு பிரிட்டிஷர்ஸ் காலத்தில் தான் இந்த பாதுகாவலர் அப்படிங்கிற முறையே கொண்டு வரப்பட்டது. கார்டியன்ஷிப் அண்ட் வார்ட்ஸ் ஆக்ட் 1890. இந்த சட்டம் அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் பொதுவானதாக அமைந்தது. அதுபடி தான் ஒரு குழந்தை என்று எனப்படும் பொழுது அந்த குழந்தையின் தகப்பன் அதற்கு இயற்கையான பாதுகாவலர் மற்றும் அவருக்கு பின்னர், அவருடைய வாழ்நாளிற்கு பின்னர் அந்த குழந்தையின் தாய் பாதுகாவலர் என்று சொல்லப்பட்டது. நேச்சுரல் கார்டியன்ஷிப் தவிர்த்து இந்த நேச்சுரல் கார்டியன்ஷிப்புங்கிறது அந்த குழந்தை 18 வயதை பூர்த்தி செய்யும் வரையில் தான் அவர் இருக்க முடியும். மனநிலையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அல்லது உடல் திறன் குறைவற்ற திறனுடைய குழந்தைகளுக்கு 18 வயதை பூர்த்தி அடைந்த பிறகும் தன்னைத்தானே பாதுகாக்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது அந்த இயற்கை பாதுகாவலர்கள் நீதிமன்றத்தின் முன்பாக மனு செய்து கோர்ட் அப்பாயிண்டட் கார்டியன்ஸாக அவர்கள் மாற வேண்டும். அப்பொழுதுதான் சட்டத்தின் பார்வையில் அவர்கள் பாதுகாவலர்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ நேச்சுரல் கார்டியன்ஷிப் இருக்குது, லீகல் கார்டியன்ஸ். அடுத்த முறை ஒரு உயில் மூலமாகவும் ஒருவரை பாதுகாவலராக நியமிக்கலாம் அப்படிங்கிறதும் சட்டத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்டு. இந்த இயற்கை பாதுகாவலர் அப்படிங்கிறதுல 1956 ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது. அதனுடைய பிரிவு 6 சொல்வது என்னவென்றால், ஒரு குழந்தையின் இயற்கை பாதுகாவலர் அந்த குழந்தையின் தந்தை, அவருக்கு பிறகு அந்த குழந்தையின் தாய். ஆனால் அடுத்து என்ன சொல்கிறது என்றால், இந்த குழந்தை 5 வயதை நிரம்பும் வரையில் அந்த குழந்தையின் தாய் மட்டும்தான் முதல் உரிமை, அந்த குழந்தையின் கஸ்டடி அதை தன்னகத்தே வைத்துக்கொள்ளும் உரிமை பெற்றவர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, கஸ்டடிங்கிறது வேறு, கார்டியன் அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறது. ஸோ கார்டியனுக்கும் கஸ்டடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ப்ரிஃபரன்ஷியல் ரைட்டு கார்டியன்ஸ்க்கு தான் கஸ்டடியை விட கார்டியனாக இருக்கிறதுல அதிக உரிமைகள் உண்டது. ஏன்னா கார்டியன் அப்படிங்கிறவர்களுடைய உரிமைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு உண்டான அனைத்து விஷயங்களையும், அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவர்களுடைய உடல் சார்ந்த தேவைகள் மற்றும் கல்வி, மருத்துவம் அப்படிங்கிற அவர்களுடைய சொத்துக்கள், அது குறித்த முடிவுகள் எதுவாகினும் அதை முடிவெடுக்கும் அதிகாரம் அந்த பாதுகாவலர்களுக்கு தான் இருக்கிறது. ஸோ கஸ்டடிங்கிறது அந்த குழந்தையோட ஃபிசிக்கல் பாடியை மட்டும்தான் வைத்துக்கொள்ள முடியுமே தவிர, கார்டியன்ஷிப் தான் அந்த குழந்தையோடைய இன்ட்ரெஸ்ட், அதனுடைய நலன் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் முடிவு செய்யும் அதிகாரம் அந்த கார்டியனுக்கு தான் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் உரிமை மட்டுமல்லாது அவர்களுக்கு சில கடமைகளும் உள்ளன. என்ன, அந்த குழந்தைகளுடைய வெல்ஃபேர் நலனை மட்டும் அவர்கள் தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பதால் அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஸோ நேச்சுரல் கார்டியனாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வேண்டிய உணவு, உடை, இருப்பிடம் ஆகியவற்றுக்கு உரிய கவனம் எடுத்துக்கொள்ளாமல் செயல்படும் இயற்கை பாதுகாவலர்களை அந்த குழந்தையின் நலன் விரும்பிய வேறொருவர் நீதிமன்றத்தில் மனு செய்யும் பொழுது நீதிமன்றம் அவர்களை நீக்கி வைத்து அந்த குழந்தையின் நலனை குறித்து பாதுகாக்கக்கூடிய நபர்களை கோர்ட் பாதுகாவலர்களாக நியமிக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு உண்டு. ஸோ இயற்கை பாதுகாவலர்கள் அப்படிங்கிறதுனாலேயே அந்த குழந்தையின் நலனுக்கு எதிராக ஒரு பாதுகாவலர் செயல்பட முடியாது.
அதுலேயும் அவங்களோட ரைட்ஸ்லேயும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து அந்த குழந்தையின் சொத்துக்கள் சொத்துக்கள் அப்படிங்கிறச்ச அந்த 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 சொத்தை வந்து அவர்கள் விற்பதற்கோ அல்லது குத்தகை விடுவதற்கோ அல்லது அந்த சொத்தை வந்து ஒரு சார்ஜாக கிரியேட் பண்ணி இன்னொரு கடன் வாங்குவதற்கோ அல்லது 5 வருட காலத்திற்கு மிகைப்பட்ட குத்தகைக்கு விடுவதற்கோ அல்லது ஒரு குழந்தை மேஜர் ஆவதற்கு 18 வயதை பூர்த்தி அடைந்த பின்னரும் 1 வருட காலத்திற்கு நீடிக்கக்கூடிய வகையில் குத்தகைக்கு விடுவதோ இது போன்ற செயல்களில் ஈடுபதற்கு முன்பு நீதிமன்றத்தின் அனுமதியை அவர்கள் பெற வேண்டியது அவசியம். என்ன காரணம்னா வந்து இதெல்லாம் வந்து அந்த குழந்தையின் நலனுக்கு எதிராக விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிற காரணத்துக்காக. அதே போல் வந்து ஒரு பாதுகாவலர் செய்த செயல்கள் அனைத்தும் வந்து அந்த குழந்தையின் நலனுக்காகத்தான் இருக்க வேண்டும் என்று தான் பார்க்கப்படுகிறது. அதுவே அந்த குழந்தையின் நலனுக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை 18 வயதை பூர்த்தி அடைந்த பின்னர் அது தன்னுடைய நலனுக்கு எதிரானதாக இருக்கிறது அப்படின்னு நீதிமன்றத்தில் மனு செய்து உத்தரவை பெறலாம். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. அதே சமயத்தில் குழந்தையோட நலனுக்காக அந்த சொத்தை விற்பனை செய்வதற்கு அதை போகியம் விடுவதற்கு அந்த பாதுகாவலருக்கான உரிமையும் இருக்கின்றது. இந்த இயற்கை பாதுகாவலர் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொன்னேன் வந்து முதலில் தகப்பன் பின்னர் தாய் அவர்கள் தான் இயற்கை பாதுகாவலர்கள்னு சொல்லப்படுகிறது. இதுவே வந்து இல்லெஜிட்டிமேட் சைல்டு சட்டத்திற்கு புறம்பான வழியில் பிறந்த குழந்தைகள் என்றால் முதலில் அந்த குழந்தையின் பாதுகாவலர் அந்த குழந்தையின் தாய், அதற்கு பின்னர் அந்த குழந்தையின் தகப்பன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுவே வந்து தத்தெடுக்கப்பட்ட குழந்தை என்றால் அந்த குழந்தையின் அந்த அடாப்டட் ஃபாதர் தத்து எடுத்த தந்தை, அவருக்கு பின் தத்து எடுத்த தாய், இவர்கள் எல்லாம் இயற்கை பாதுகாவலர்கள் என்று சட்டத்தில் சொல்லப்படுகிறது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகல் 14 அனைவரும் சமம் என்று சொல்லப்படும் சமயத்தில் இந்த இயற்கை பாதுகாவலர் முறையிலேயே ஒரு ஏற்றத்தாழ்வு இருப்பதை நாம் பார்க்கலாம். அதாவது அந்த குழந்தையை பெற்றெடுத்தவள் தாய் என்றாலும் இயற்கை பாதுகாவலர் என்ற முறையில் முதல் உரிமை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படுகிறது அந்த குழந்தையின் தகப்பனாருக்குத்தான். இதுவே வந்து வெளிநாடுகளெல்லாம் பார்க்கும் பொழுது யூகே, யுஎஸ்ஏ, பிரான்ஸ் இது போன்ற கண்ட்ரிகள் நிறைய கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து அந்த நேச்சுரல் கார்டியன்ஷிப் அப்படிங்கிறத வைக்கும் பொழுது போத் தி பேரண்ட்ஸ் அந்த தாய் மற்றும் தந்தை இருவருமே ஒரே சமயத்தில் சைமல்டேனியஸாக அவர்கள் வந்து அந்த குழந்தையின் இயற்கை பாதுகாவலர்கள் அப்படின்னு அந்தந்த நாட்டு சட்டங்கள் சொல்கின்றன. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் முதல் உரிமை என்பது அந்த குழந்தையின் தகப்பனாருக்கு இயற்கை பாதுகாவலராக கொடுக்கப்பட்டு அவருக்கு பிறகு ஆஃப்டர் ஹிம் த மதர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை வந்து சேலஞ்ச் பண்ணி கீதா ஹரிஹரன் அப்படிங்கிற வழக்கு 1999 ஆர்பிஐக்கு எதிராக அவர் தொடர்ந்த வழக்கு தான் இன்றளவும் நம்முடைய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லப்படுகிறது. அந்த வழக்கில் வந்து அந்த கணவன் மனைவி இருவருக்குமே ஒரு உடன்பாடு ஏற்பட்டு இந்த குழந்தைக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து தாய் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு ஏற்படுகிறது. அதன் அடிப்படையில் குழந்தைக்கு அந்த அந்த குழந்தையின் தாய் கீதா ஹரிஹரன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு வராரு. ஒரு கட்டத்தில் வந்து வங்கி அவருக்கு வந்து என்ன சொல்கிறதுனா இயற்கை பாதுகாவலர் என்ற முறையில் அந்த குழந்தையின் தகப்பன் மட்டுமே அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணுறதுக்கான அதிகாரம் பெற்றவர் அப்படின்னு ஆர்பிஐயும் சொல்கிறது. அதை எதிர்த்து தான் அவர் நீதிமன்றத்துக்கு போகிறார். அப்போ உச்சநீதிமன்றம் வரை போகும் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறது என்றால் பிரிவு 6 என்பது இயற்கை நேச்சுரல் கார்டியனாக தகப்பன் சொல்லப்பட்டாலும் ஆஃப்டர் ஹிம் மதர் என்று சொல்லப்பட்டாலும் ஆஃப்டர் ஹிம் என்பது அவருடைய வாழ்நாளிற்கு பிறகு என்று அர்த்தம் கொள்ள தேவையில்லை. அவருடைய அந்த குழந்தையின் வாழ்நாளில் அந்த குழந்தையின் வாழ்க்கையில் அவர் ஆப்சண்டாக இருக்கும்பொழுது இஸ் ஆப்சண்ட் அந்த குழந்தையின் நலனில் அவர் எந்தவித பங்கும் மேற்கொள்ளாத பட்சத்தில் இயற்கை பாதுகாவலராக அந்த குழந்தையின் தாயையே கணக்கில் கொள்ளலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறது. ஆனாலும் அந்த பிரச்சனை இது வரைக்கும் தொடர்ந்து தான் வருகிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் சமீபத்தில் கேரளா உயர்நீதிமன்றம் கூட 2022 இது போன்ற ஒரு வழக்கில் ஒரு வங்கிக்கு எதிராக அந்த தாய் தொடர்ந்த வழக்கில் ஒரு குழந்தையின் இயற்கை குழந்தை சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸில் அந்த ஆவணங்களில் அந்த குழந்தையின் தாய்
இயற்கை பாதுகாவலர் என்ற முறையில் அதனை எக்ஸிக்யூட் பண்ணுவதற்கான அதிகாரம் உள்ளது அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. அதே போல் இன்னொரு விஷயம் இருக்குது. சமீப காலங்களாக பெரும் அளவில் இந்த அன்வெட் மதர்ஸ், திருமணம் ஆகாத தாய்மார்கள், திருமணம் என்ற அமைப்புக்குள் புகாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளும் தாய்மார்கள் மற்றும் சிங்கிள் பேரண்ட்ஸ் எனப்படக்கூடிய கணவன் விவாகரத்தான பெண்கள் மற்றும் சிங்கிள் மதர்ஸ், இவர்கள் எல்லாமே வந்து இதே போன்ற ஒரு சட்ட சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருந்தது. ஏபிசி வர்சஸ் என்சிடி டெல்லி அப்படின்னு 2015 வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் வந்து ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டுக்கு வந்து அந்த குழந்தையின் தாய்க்குத்தான் இயற்கை நேச்சுரல் கார்டியன் அப்படிங்கிறது வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஒரு அன்வெட் மதராக இருக்கும் பொழுது அந்த குழந்தையின் பேட்டர்னிட்டி, அந்த குழந்தையின் தந்தை யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் அந்த தாய்க்கு கிடையாது, தாய்க்கு இல்லை. அதை கேட்டு பெற வேண்டிய கடமை மற்றவருக்கு இல்லை. அவர்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியம். இயற்கை பாதுகாவலர் என்ற முறையில் அவர்கள் அந்த குழந்தையின் நலனுக்கு வேண்டிய விஷயங்களை தீர்மானிக்கும் அதிகாரம் அவர்களுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இதுவரையும் இந்த நாள் வரையும் இந்த உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றங்கள் அந்த குழந்தையின் தாயாரும் இயற்கை பாதுகாவலர் என்பதை திரும்ப பல்வேறு தீர்ப்புகளில் சொல்லிக்கொண்டே வந்தாலும் இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸோட வந்து அந்த பார்வை இன்னும் மாறவில்லை என்பதுதான். மேன்மேலும் இது போன்ற வழக்குகள் நீதிமன்றங்களில் வந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இது சம்பந்தமாக இந்த நேச்சுரல் கார்டியன்ஷிப்பில் வந்து தாய்க்கும் தந்தைக்கும் இடையே சட்டத்தில் காட்டப்பட்ட பாரபட்சம் குறித்து லா கமிஷனுக்கும் அந்த பார்வைக்கும் சென்றது. 2015 லா கமிஷன் தன்னுடைய அறிக்கையில் இந்த முரண்பாடுகளை களைய வேண்டும், இருவருமே சைமல்டேனியஸாக இயற்கை பாதுகாவலர்களாக இருக்குமாறு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற தன்னுடைய பரிந்துரையும் கொடுத்துள்ளது. அதே போல் உச்சநீதிமன்றமும் அவர்கள் இருவரும் சம அளவில் இயற்கை பாதுகாவலர்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறது. ஆனாலும் மத்திய அரசு இது குறித்த சட்ட திருத்தம் ஏதும் செய்ய விடவில்லை. ஆனாலும் 2010 இந்த கார்டியன்ஷிப் அண்ட் வாட்ஸ் ஆக்ட் 1890 இருக்கு இல்லையா, அதில் பிரிவு 19 சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதில் வந்து அந்த சட்ட திருத்தத்தின்படி இருவருமே, அந்த தாய் தகப்பன் இருவருமே சம அளவில் இயற்கை பாதுகாவலர்களும் சொல்லப்பட்டிருக்கிறது, திருத்தம் கொண்டு வரப்பட்டது. ஆனாலும் இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956 இது குறித்த அந்த பிரிவு 6, அதாவது தகப்பன் தான் இயற்கை பாதுகாவலர், அதற்கு அடுத்து தான் தாய் அப்படிங்கிறதையும், பிரிவு 7 தத்தெடுக்கப்பட்ட குழந்தைக்கு தகப்பன் தான் இயற்கை பாதுகாவலர், அதற்கு அடுத்து தான் தாய் அப்படிங்கிற இந்த 2 சட்டப்பிரிவுகளிலும் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டிய அவசியம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. அவர்கள் விரைவில் இது போன்ற இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கணும். ஏன்னா இப்போ ஏற்கனவே 3 சட்டங்கள் புது சட்டங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா, இந்த இந்தியன் பீனல் கோட், சிவில் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அவர்களெல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு புது சட்டங்கள் எல்லாம் வரும். 2024 ஜூலை 1 அமல்படுத்த இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த சட்ட திருத்தங்களையும் மத்திய அரசு கூடிய விரைவில் செய்யும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். இதுக்கான இயற்கை பாதுகாவலர் அப்படிங்கிறத வந்து நியமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த நீதிமன்றத்தில் மனு செய்யலாம் அப்படிங்கிறத அன்பர் கேட்டிருந்தார் இல்லையா. முன்னரெல்லாம் மாவட்ட நீதிமன்றங்கள், அதாவது அந்த மைனர், அந்த இளையவர் வசிக்கும் இருப்பிடத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட நீதிமன்றத்தில், மாவட்ட நீதிமன்றத்தில் இந்த மனுவை தாக்கல் செய்யலாம் என்று முன்னர் இருந்தது. ஆனால் இந்த ஃபேமிலி கோர்ட்ஸ் ஆக்ட் என்ன சொல்கிறது என்றால், குடும்ப உறவு சம்பந்தப்பட்ட அனைத்து அம்சங்களும் அந்த சட்டத்தின் பிரிவு 8 கீழ் அந்த குடும்ப நீதிமன்றத்தின் ஆளுகைக்கு உட்பட்டு வரும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கனால கேரளா உயர்நீதிமன்றம் கூட சமீபத்தில் இதை வந்து உறுதிப்படுத்தி உள்ளது. ஸோ அதன் அடிப்படையில் அந்த குழந்தை வசிக்கும் மாவட்டத்தில் உள்ள குடும்ப நல நீதிமன்றம் அல்லது அந்த சொத்துக்கள், அந்த குழந்தையின் பெயரில் சொத்துக்கள் ஏதேனும் இருந்தால் அந்த சொத்துக்களின் ஆளுகைக்கு உட்பட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் இது குறித்த மனுவை தாக்கல் செய்து உரிய நிவாரணம் பெறலாம். இந்த
இந்த சட்டப்பதிவுகள் எல்லாம் சட்ட விழிப்புணர்வு பெற வேண்டி சங்கடம் தவிர்க்கும் சட்டம் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் மூலமாக இந்த வீடியோ பதிவுகள் தொடர்ந்து பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அதனை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மேன்மேலும் எங்களுக்கு இது போன்ற சட்ட விழிப்புணர்வு தரும் வீடியோக்களை போடுவதற்கு எங்களுக்கு ஊக்கமளிக்கும். மேலும் உங்களுக்கு வேண்டிய சட்டம் குறித்த சந்தேகங்கள் ஏதும் இருப்பின் இங்கே கருத்துக்கள் இடலாம். அது குறித்த வீடியோ பதிவுகளை போடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.